ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நீங்கள் இப்போ பொருள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரேஷன் கடையாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுனா ஒரு ரேஷன் கடையினுடைய தொடர்பு எண் கான்டாக்ட் நம்பரை வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது புதுசாக கார்டு வந்திருக்கா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது ரேஷன் கடை சம்மந்தமான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரேஷன் கடைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல, அதாவது டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து பாதி நம்பர் அதுல எக்ஸ் மாதிரி இன்ட்டு போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு முழு நம்பர் வந்து இருக்காது. நான் வேணா செக் பண்ணி காமிக்கிறேன். அதாவது டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த முதன்மை அப்படிங்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா மூணாவது ஆப்ஷனா நியாய விலை கடைகள் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடை பற்றிய விவரங்களுக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாவட்டத்தினுடைய பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் மாவட்டமே செக் பண்றேன். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கிளிக் பண்றேன். இப்போ இதில் தாலுக்கா வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தாலுக்காலையும் எத்தனை ரேஷன் கடை இருக்கோ அந்த ரேஷன் கடையினுடைய நம்பர், கடை குறியீடு எண் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவதா இந்த கடையினுடைய பொறுப்பாளர் யாரு, மூணாவதா கடையின் பெயர் கொடுத்துருப்பாங்க, நாலாவதா பார்த்தீங்கன்னா தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 நம்பர், லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் தான் இருக்குது. நடுவில் எல்லாமே இன்ட்டு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு முழு நம்பர் தெரியாது. அப்போ நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு கூட்டுறவு அப்படிங்கிற இந்த மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. KOOTURAVU தான் அந்த நேமு. ஸோ இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் வந்து கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 செகண்டில் இந்த மொபைல் ஆப் ஓப்பன் ஆயிரும். இதில் போய்ட்டு நீங்கள் அந்த நியாய விலை கடையினுடைய மொபைல் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஹோம் பேஜில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பாருங்கள், கீழே இருந்து ஒரு 3வது ஆப்ஷனாக நியாய விலை கடை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக லொக்கேஷன் வந்து கேட்கும். ஒன்லி திஸ் டைம் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நியாய விலை கடையினுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். எந்த மாவட்டம், நம்ம இந்த மாவட்டமே கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, திருவள்ளூர் மாவட்டமே கொடுக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம். அதே மாதிரி தாலுக்கா நம்ம எதை கொடுத்துருந்தோம்னா ஆவடி கொடுத்துருந்தோம். கிராமம். ஸோ இதில் கிராமம் பொறுத்த வரைக்கும் அந்த கடையினுடைய பெயர், கடையை நம்ம ஃபஸ்ட்டு கடையாக எடுத்துக்கலாம். அமுதம் ஷாப் திருவண்ணூர் ARS அப்படிங்கிறத நான் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணேன். ஸோ அந்த கடையினுடைய நம்பரே இப்போ நான் சர்ச் பண்ணி பார்க்க போகிறேன். கீழே வந்து தேடுக அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் அமுதம் ஷாப் திருவண்ணூர், ARS கடையினுடைய கடை குறியீடு எண் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே ஃபோன் அப்படின்னு போட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொபைல் நம்பர் என்னது 897733. ஸோ இந்த மாதிரி போட்டு லாஸ்ட்டில் வந்து 83 அப்படின்னு முடியுது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நம்பர் 89, லாஸ்ட் 2 நம்பர் 83 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் இருக்க நம்பர் வந்து ஆன்லைனில் நம்ம செக் பண்ணும்போது கொடுக்கல. ஆனால் கூட்டுறவு அப்படிங்கிற இந்த மொபைல் ஆப்பில் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நியாய விலை கடையினுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடை என்றைக்கு இருக்கும், இருக்காது, ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.